எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக ஓ பன்னீர்செல்வம் தற்போது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகிய இருவரும் இதேபோன்று தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன? செல்வம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இணைந்திருக்கிறார். அதன் பின்னராக தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த நிலையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருக்கிறார். அதற்கான காட்சிகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவினுடைய அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருந்தவர், தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட அவர் கிட்டத்தட்ட 9 முறைக்கு மேல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறையில் சட்டப்பேரவை செயலாளரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை இன்று அவர் வழங்க இருக்கிறார். அவருடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயப்பனும் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான தருணத்தில் ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்வதற்காக தற்போது சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது சட்டப்பேரவையில தனது ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சுபாஷ், இது சட்டமன்ற கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அவர் சுயேட்சையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கருதப்படுவார். ஆனால் வெற்றி பெற்றது என்னவோ இரட்டை இலை சின்னத்தில். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரது பதவியை ராஜினாமா செய்வது என்பது அவரின் முடிவு, மரபு. அந்த அடிப்படையில் தற்போது அந்த ராஜினாமாவை அவர் செய்ய இருக்கிறார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், அதே போல மதுரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும் உடன் இருக்கிறத காட்சியாக பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்க்கிறோம். சட்டப்பேரவை செயலாளர் ஆக இருக்கக்கூடிய சீனிவாசனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்க இருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்கள் இல்லை இன்றைய தினத்தில். ஆகவே அவரது ராஜினாமா என்பது தற்போது சட்டப்பேரவை செயலாளரிடம் வழங்க இருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இதுதான் காரணம். என்ன காரணம்னா, சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டது அதிமுகவிலிருந்து. அவர் அதிமுக உறுப்பினராக கருதப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனது அரசியல் பயணத்தை துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவருடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஐயப்பனும் தனது சட்டமன்ற பதவியை இன்றைய தினத்தில் ராஜினாமா செய்கிறது காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிமுகவின் மிக முக்கிய முகமாக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் கடந்த 3-4 ஆண்டுகளாக அதிமுகவில் தொடர முடியாமல் 2022 தொடர முடியாமல் போன காரணத்தினால், அதற்கான அவர் எடுத்த முனைப்புகள் அனைத்தும் தோல்வியை தழுவிய காரணத்தினால் தற்போது தனது முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் சாய்த்து அங்கிருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறார். இன்று அவரது செய்தியாளர் சந்திப்பையும் நாம் பார்த்தோம். பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார், ஏன் இங்க சேர்கிறேன் என்று. தற்போது தனது ராஜினாமாவை ஓ பன்னீர்செல்வம் படித்து பார்த்து அதில் கையொப்பமிட்டு சட்டப்பேரவை செயலாளரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க இருக்கிறார். ஓபிஎஸ் இந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்த பிறகு அவருக்கு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? அது தொடர்பான ஏதாவது திமுகவில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, அவர் முடிவுன்றது அவர் என்ன திமுகவில் இணைந்ததை அடுத்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அவருடன் இருந்த ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சட்டமன்ற செயலாளர் சீனிவாசனிடம் வழங்குகிறார். ஒரு மரபுப்படி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறும்போது
எந்த கட்சியில் நின்று வெற்றி பெற்றோமோ அந்த சின்னத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றோமோ அதை ராஜினாமா செய்வது ஒரு மரபு. இன்னொரு பக்கம் கட்சித்தாவல் விதியின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த 2 அம்சங்களை கருத்தில் கொண்டு ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரம் என்ன? தற்போது ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிச்சிருக்காரு, அடுத்தது என்ன? தேவபிரியன், குறிப்பாக தமிழக அரசியல மிக முக்கிய நிகழ்வாக தற்போது ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில தற்பொழுது திமுகவில் இன்று காலை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை தற்பொழுது இங்கே தலைமைச் செயலகத்திற்குரிய தலைமைச் செயலகத்துல செயலாளர் சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில தற்போது இந்த கடிதத்தை வழங்கி வருகிறார். குறிப்பாக அவரோடு சேர்ந்து அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கி வருகிறார். அமைச்சர் சேகர் பாபு, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ்ச்செல்வன், அதே போல ஓபிஎஸ் அவருடைய மகன் ஓபிஆர் உள்ளிட்டோர் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். சற்று முன்னதாக வந்த நிலையில இந்த குறிப்பாக அவருடைய கைப்படம் எழுதிய ராஜினாமா கடிதத்தை தற்பொழுது வழங்கி வருகிறார். இதற்கு பின்னதாக குறிப்பாக மீண்டும் பல்வேறு ஆலோசனைகள்ல ஓபிஎஸ் அவர்கள் ஈடுபட போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு தற்போது இங்கிருந்து ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வேல்முருகன், நீங்க தொடர்ச்சியாக பாஜகவுடைய முயற்சி, அதாவது என்டிஏக்குள்ளே எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சியை பார்த்தோம். ஏற்கனவே இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது 2 பேரும் ஒரே தருணங்களில் வெளியேறினாங்க. ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று டிடிவி தினகரன். ஓபிஎஸ்க்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. மீண்டும் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் தற்போது இணைந்திருக்கிறார். இந்த நகர்வு என்பது ஒரு பக்கம் திமுகவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, இத்தனை நாட்களாக அதிமுகக்குள்ள ஒரு உட்கட்சி விவகாரமாக பார்க்கப்பட்ட விஷயம் அதிமுகவுடைய இனிமேல் தலைமை மீதான விமர்சனத்தையும் அதிமுக போகக்கூடிய போக்கையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே இது ஒரு கவனம் வரக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இப்போ கடந்த காலங்களில் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் ராஜினாமா செய்துட்டு திமுகவில் போய் சேர்ந்தாங்க. திமுகவில் இணைந்து விட்டு தற்போது ராஜினாமா செய்யறதுன்றது ஏதாவது முக்கியம் பார்க்க வேண்டுமா, இல்லை அது ஒரு இதுதானா, ஒரு அன்றாட நிகழ்வு, அதில் எந்த பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சேர்ந்துட்டு ராஜினாமா செய்வதோ இல்ல ராஜினாமா செய்துட்டு சேருவதோ என்பது ஒரு சிறிய நிமிடங்களுக்குள் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துவிடாது. ஆகையால் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் பட்சத்துல இன்றைய தினத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க